விதிமுறைகள் ரொம்ப ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி 1 மணி நேரத்தில் நீங்கள் போயிட்டு வெள்ளிவாக்கத்தில் பிரச்சனை பண்ணிட்டு வாங்க, 1 மணி நேரத்தில் நீங்கள் போயிட்டு எக்மோரில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா அவர் கார் எடுத்துகிட்டு போகும்போது 1/2 கிலோமீட்டர்லேயே கூட்டம் வந்துடுது. திருப்பி அவங்க மூவ் பண்ணி போகணும். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆனாக்கா எந்தெந்த மெத்தடில் என்ன மாதிரியான கேஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்கு ரெடியாக இங்கே ஒருத்தவங்க பேனா பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மீட்டிங் அந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே தாவேக தலைவர் விஜய் மீது 5 பிரிவுகளில் வழக்கு அப்படின்னு போடுவாங்க. இது எல்லாமே தமிழக அரசு, காவல்துறையோட உயர் அதிகாரிகள் எல்லாமே ஒரு தலைவர் இப்படி கூட்டம் வருது, இவ்வளோ நேரம் கொடுக்கணும், இந்த மாதிரி இடத்த கொடுக்கணும் அப்படின்றத அவங்களும் முடிவு பண்ணணும். இவங்க மட்டுமே நினச்சி எல்லா இடத்துலையும் நினைக்கிற நேரத்தில் பேசிட்டு வந்துட முடியாது. அதனால் இன்னும் மக்கள் இன்னொரு விஷயம், நம்ம இடத்துக்கு விஜய் வந்தால் தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற சூழல்லையும் இல்லை. இன்றைக்கி காரைக்குடியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடணும், ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறத முடிவாக இருக்காங்க. அப்படின்னாக்கா எங்கள் ஊருக்கு விஜய் வந்தால் தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மனநிலையில் இல்லை.